சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். இன்னைக்கு என்ன சார் டாபிக் நம்ம வியூவர்ஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, யுவர் பேரண்ட்ஸ் ஆர் நாட் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட். இந்த ஒரு கோட்டை நான் படிச்சேன். சூப்பர் சார். அது ரிலேட்டடா தான் டாபிக்ங்க. நம்ம வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா, மக்கள நம்மளோட பேரண்ட்ஸை நம்பி எமர்ஜென்சிக்கு ஏதாவதுன்னா நம்ம கேட்கறது, அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் தாட் இருக்கு இல்லைங்களா? கரெக்ட் சார். ஜென்ரலைஸ் சொல்றேன், எல்லாரையும் சொல்றேன். இது ஒரு ஜென்ரலா. உண்மைதான் சார். எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இல்ல வந்து சில்ட்ரனை நம்பி ஃபியூச்சர்ல இருக்காங்க பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், இந்த கோட் நல்லா இருந்தது. இதை வந்து நம்ம வியூவர்ஸ்க்கும் கொண்டு வரலாம், ஒரு அவேர்னஸா இருக்கும். பிளஸ் ரிசர்ச் ஆர்டிகல் ஒன்று வந்ததுங்க. ஓகேங்களா? இந்த ரிசர்ச் யார் பண்ணதுன்னா மேக்ஸ் லைஃப். ஓகே, இன்சூரன்ஸ். ஓகே ஆமா, மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். அவங்க வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின், ரிட்டையர்மெண்ட் நீங்க பிளான் பண்ணிட்டீங்களா? அவங்களோட ஆன்சர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுங்க. என்னன்னா, ஒரு 42% வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப சொன்னதுதாங்க. ஃபேமிலி வெல்த்தே நிறைய இருக்குங்க, நான் ரிட்டையர்மெண்ட்க்குலாம் இப்ப பிளான் பண்றது திங்க் பண்ணலன்றாங்க. ஒரு 41% பாத்தீங்கன்னா, நான் பசங்களை நல்லா படிக்க வைக்கிறேங்க, பசங்க நம்மள பாத்துப்பாங்க இல்லைங்களா, பசங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்தா போதாதுங்களா அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள். அது ஒரு 41%ங்க. ஓகே சார். பசங்களை ரிட்டையர்மெண்ட் ஃபண்டே வச்சிருக்காங்க. ஆமா. 34% வந்து பாத்தீங்கன்னா, சார் இப்பதான் நான் வேலையை வச்சு ஸ்டார்ட்டே பண்ணிருக்கிறேன், ஒரு 25-26 வயசுல இருக்கவங்களாம் சொல்றேன். நான் வந்து ரிட்டையர்மெண்ட் எல்லாம் இப்பவே திங்க் பண்றதுன்னா, அந்த ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டண்டா தெரியல ரிட்டையர்மெண்ட் பத்தி. அது ஒரு 34%ங்க. அதுக்கு அடுத்தது 31% வந்து என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இதை விட மத்த கமிட்மெண்ட் இம்பார்ட்டன்ட்லாம் இருக்குங்களா, ப்ரையாரிட்டிஸ். ரிட்டையர்மெண்டோட ரிட்டையர்மெண்டோட அப்போ அந்த டைம்ல இருக்கும் இல்லைங்களா, அவங்கள பொறுத்த நேச்சர் பொறுத்து சொல்ல வரேன் நான். அந்த மாதிரி இருக்குதுன்ற மாதிரி ஒரு 31% ஃபீல் பண்றாங்க. அவங்களும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எதுவும் பிளான் பண்றது இல்லைங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, 31% வந்து என்ன சொல்றாங்க, பண்ணணும்னு இருக்குங்க, அதெல்லாம் நிறைய கேள்விப்படுறோம், ஆனா வந்து யார் ப்ராப்பர் அட்வைசர் அதெல்லாம் தெரியல எங்களுக்கு, எதுல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்ன்றது தெரியல. அந்த மாதிரி ஒரு 31% இருக்காங்க. அதனால நம்ம ரிட்டையர்மெண்ட்னு இப்ப பிளான் பண்றோம்னா, இந்த மாதிரி காமன் மேன் இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் என் சைட்ல இருந்து நம்ம சொல்லணும்னு இருந்ததுன்னா, இன்ஃபிளேஷனை பீட் பண்ணி நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம டாபிக்ல வந்து இம்பார்ட்டன்ட் கீவேர்டே பாத்தீங்கன்னா, இன்ஃபிளேஷனை பீட் பண்ணணும். நீங்க எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாலும் ஓகே. ஏன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல இல்ல பிக்சட் டெபாசிட்ல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்ற ஒரு ஃபீல் இருக்கு பாத்தீங்களா, அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, என்ன ஆக்சுவல் இன்ஃபிளேஷன். இப்போ உங்களுக்கு மெடிக்கல் இன்ஃபிளேஷன் நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசியிருக்கோம், ஹெல்த் இன்ஃபிளேஷன், அப்புறம் வந்து பசங்களுக்கு எஜுகேஷன் இன்ஃபிளேஷன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டபுள் டிஜிட். இப்போ ஃபுட் இன்ஃபிளேஷனே பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட் வந்துருச்சு இல்லைங்களா, 10-12% மேல. ஆனா கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணணுங்க. ஆர்பிஐயோட வேலை அதுதான் இல்லைங்களா. அப்ப வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதோ இல்ல டிக்ரீஸ் பண்றதோ, அதை வந்து ஒரு அளவுக்கு இன்ஃபிளேஷனை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அப்போ நம்ம என்ன பிளானிங்ல சொல்றோம்னா, அட்லீஸ்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சொல்ற இன்ஃபிளேஷன், அதாவது 6%ங்க, அதையாவது பீட் பண்ற மாதிரி இருக்கணும். அதனால கண்டிப்பா நம்ம ஈக்விட்டி போர்ஷனை அவாய்ட் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா இதுதான் லாங் ட்ராக் ரெக்கார்ட்ல நீங்க வந்து கம்பேர்ட் டு நீங்க எந்த ஒரு அசெட் எடுத்தாலுமே ஈக்விட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த இன்ஃபிளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் ஈக்விட்டியில கொடுக்குதுன்னா, இப்ப டைரக்டா நம்ம ஈக்விட்டியில ஸ்டாக்ஸாவும் வாங்கலாம், இல்லைன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரூட், நமக்கு எதுவுமே தெரியாதுன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஒரு நல்ல ஒரு ஐடியாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொன்னு நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு ஹைலைட் பண்ண விரும்புறது வந்து ஸ்டார்ட் இயர்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதுக்கு அடுத்தது இப்போ இது எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு அசம்ஷன் மாதிரி எடுத்தாச்சுங்க. இன்னைக்கு தேதியில வந்து ஒருத்தருக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது மாசத்துக்கு, அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து பிளான் பண்றாரு அப்படின்னு இருந்தோம். இன்னைக்கு தேதியில 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன். நம்ம வந்து இன்னைக்கு தேதியிலங்க உங்களுக்கு 25 வயசு 30 35 எந்த ஏஜ் பிராக்கெட்ல இருந்தாலுமே நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்க. இப்ப நான் இதுக்கு 1 லேக் எடுத்தேன்னா, இதே ஒரு சிலருக்கு வந்து 50,000 தேவைப்பட்டா, இப்ப இன்வெஸ்ட் அமௌண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் பாத்தீங்களா, இதுல பாதியாவது அட்லீஸ்ட் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணிக்கலாம். இதே வந்து 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னா, இதுல வந்து டபுளா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்ன்றதை புரிஞ்சுக்கிறதுங்க. 1 லேக்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கால்குலேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு எடுத்திருக்கும். இதுல வந்து 1 லேக்குக்கு பாத்தீங்கன்னா கார்பஸ் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2.26 crores-ங்க. அதாவது 25 வருஷத்துக்கா சார்? ஆமாங்க, 25 வருஷத்துக்கு இந்த 2.26 crores வந்து 25 வருஷம்ன்றது நீங்க நோட் பண்ணீங்க பாத்தீங்களா, அது எதுக்கு 25 வருஷம்னா, இப்ப நம்ம வந்து எந்த ஒரு அமௌண்ட்னாலுமே ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரஃப் கால்குலேஷனாவது இருக்கணும் இல்லைங்களா. கண்டிப்பா நம்ம எவ்வளவு கார்பஸ் சேர்க்கணும், நம்ம வந்து மாசம் மாசம் இவ்வளவு வித்ட்ரா பண்றோம், அது எத்தனை வருஷத்துக்கு தேவைப்படுது, அதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது ஒரு சில அசம்ஷன் போட்டுட்டு தான் இந்த 1 லேக் பர் மந்த்துக்கு நம்ம கால்குலேஷன் எடுத்து வரோம். அப்ப இந்த அசம்ஷன் என்னன்னா, ஒருத்தர் நார்மலா ரிட்டையர்மெண்ட் ஏஜுங்க, அது அவங்களுக்குள்ள வேறுபடும். இப்ப நம்ம வந்து அசம்ஷனுக்கு வந்து ஒருத்தர் 60 வயசுல ரிட்டையர் ஆக விரும்புறாருன்னு வச்சுப்போமே,
ஓகே சார். இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல ஒரு லைஃப் டைம்னு வச்சுங்க, ஒரு 85 வயசு வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 60 டு 85னா 25 வருஷம் இல்லைங்களா? கண்டிப்பா சார். அப்ப அந்த 25 வருஷத்துக்கு வந்து இவருக்கு வந்து மாசமானா 1 லேக் வித்ட்ரா பண்ணணும். ஓகே. இப்ப நம்ம இன்ஃபிளேஷன் பத்தி பேசணும் பாத்தீங்களா? அது மாதிரி வருஷமானா 6% வித்ட்ராவல்லயும் இன்கிரிமெண்டலா இருக்கணுங்க. ஓகேங்களா? அதாவது இப்ப எப்படின்னாங்க, இந்த 1 லேக் வந்து இப்ப ஒரு 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 வருஷத்துக்கு 12 மாசத்துக்கு வச்சுன்னா 12 லட்சம் ரூபாய் கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அந்த 12 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துல இருந்து 6% இன்கிரிமெண்டல் அந்த மாதிரி 25 வருஷத்துக்கு இது ஈஸியா கால்குலேட் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா? கண்டிப்பா சார். இதே வந்து 85 இல்லைங்க, எனக்கு 90 வயசு வரைக்கும் பிளான் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 வருஷத்துக்கு என்ன எக்ஸ்ட்ரா கார்பஸ் தேவைப்படுதோ அந்த கார்பஸ் இன்னைக்கு டேட்ல நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னைக்கு தேதியில நம்ம அசியூம் பண்ணாதான் அந்த இன்ஃபிளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம என்னைக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்றோமோ, இந்த அசம்ஷன்ல நம்ம 60 வயசு எடுத்துருக்கோம் பாத்தீங்களா, ஒரு சிலர் 50 வயசுல பிளான் பண்ணலாம், ஒரு சிலர் 45 வயசுல பிளான் பண்ணலாம். அப்போ ஓகே. அவங்களோட கார்பஸ் வந்து அத்தனை வருஷத்துக்கு இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன கார்பஸ் வருதுன்றது தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ நம்ம திரும்ப பேக் டு நம்ம அசம்ஷனுக்கே வந்துரும். ஸோ நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து மாசமானா இன்னைக்கு தேதியிலங்க 1 லட்ச ரூபா தேவைப்படுது. அவர் வந்து 60 வயசுல ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு விருப்பப்படுறாரு. இன்னைக்கு வந்து அவருக்கு வயசு 25ன்னு வச்சுக்கோங்க. இது ஓகே இப்பதான் சார். வேலைக்கு போறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. மந்த்லி இன்கம் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்ப ஓகே. 25னா அவருக்கு டைம் இருக்குதுங்க. 35 வருஷம் டைம் இருக்கு. ஆனா இந்த 35 வருஷத்துல நமக்கு எது இம்பார்ட்டன்ட்னா அந்த 6% அட்லீஸ்ட் இன்ஃபிளேஷன் ரேட்ட போட்டாவே அவருக்கு தேவைப்படுற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 17 கோடி ரூபாங்க. ஓ! ஓகே. ஓகேங்களா? இந்த 60வது வயசுல அவருக்கு 17 கோடி அச்சீவ் பண்ணியிருந்தாதான் இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப பண்ண முடியுங்க. இந்த ரிட்டையர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் இவரோட பிளான் படி 1 லேக்கு மட்டும்தாங்க. மத்த கமிட்மெண்ட், மத்த பினான்சியல் கோல்க்குலாம் கிடையாது. கிடையாது. கண்டிப்பா சார். அவங்களோட சர்வைவ்க்கு மட்டும். ஆமா. அவங்களோட செலவு இவரு வந்து 1 லேக் இன்னைக்கு தேதியில வேணும்னு கேட்கிறாரு இல்லைங்களா? இது வந்து ஆமா. அன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா, இப்ப 35 வருஷத்துக்கு அப்புறம் இன்ஃபிளேஷன பீட் பண்ணி இந்த 1 லேக்கோட அமௌண்ட்டும் மாறி இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆமா. அப்போ அன்னில இருந்து அவர் வித்ட்ராவல் பண்றாரு ரெகுலரா. அவருடைய எத்தனை வயசு வரைக்கும்? 85 வயசு வரைக்கும் தாங்க. ஓகே. ஓகே சார். அப்ப நம்ம வந்து சொல்றது வந்து இது மினிமம். இப்ப மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஒரு இண்டிவிஜுவலுக்கு அதிகமா வேணும்னா, இந்த கார்பஸ விட கொஞ்சம் அதிகமா பிளான் பண்ணணுங்க. அப்போ நம்ம எதுக்குன்னா, இந்த கார்பஸ் தெரிஞ்சா இன்னைக்கு ஒருத்தர் 25 வயசுல இருக்கிறவர் வந்து கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு கிடைக்குங்க அவருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா ஒரு சார். வேக்கப் ஆயிடுவாங்க இல்லைங்களா? இன்னையில இருந்து கொஞ்சம் அதிகமா ஏன்னா இன்னைக்கு தேதியில பாருங்க ஒரு 25 இயர்ஸ் ஓல்டுக்கே 1 லேக் பெர் மந்த் ஃபியூச்சர்ல வேணும்னாவே 2.26 crores இருக்கணுங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க. அதுதான் அவருக்கு போட்டிருக்கேன். ஏன் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்றது வந்து இயர்லியா ஸ்டார்ட் பண்ணா நல்லதுன்னு கேட்டீங்கன்னா, அது நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் பண்றது கூட உங்களுக்கு தெரியாதுங்க. அவ்வளோ கேஷுவலா ஒரு பார்க்ல நடக்கிற மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு எஸ்ஐபி பாருங்க. ₹14,717 ஒரு ₹14,000 14 to 15,000 rupees per month. ஒரு பிரஷர் இல்லாம இன்வெஸ்ட் பிரஷர் பண்ணலாம். இல்லாம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். இதுல நம்ம என்ன அசம்ப்ஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா? போன ஆமா இதுல. சார். அதுல என்னன்னா இன்ஃபிளேஷன் வந்து நம்ம 6%ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ப்ரீ ரிட்டையர்மெண்ட் வந்து 10%ன்னு நம்ம அஸ்யூம் பண்றோம். நீங்க கேட்கலாம் எதுக்கு 10% நம்ம வந்து ப்ரீ ரிட்டையர்மெண்ட் போடுறோம்? ஆக்சுவலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15% உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லயே கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. ஆமா. சென்செக்ஸ் நிஃப்டியே 13% கிடைக்குது. இல்ல ஒரு சில ஃபண்டில் பாத்தீங்கன்னா 20% கிடைக்குது. அதெல்லாம் நம்ம வந்து அசம்ப்ஷனுக்கு எடுக்கல. ஓகேங்களா? ஏன்னா இங்க மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக நம்ம பிளான் பண்றோம். நம்மளோட 60வது வயசுல நமக்கு வந்து கிடைக்கணும் ஒரு அமௌண்ட் நம்ம பிளான் பண்றோம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எடுத்துக்கணும். ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து லோன் கூட கிடையாதுங்க. அந்த கார்பஸுக்கு பண்ணும்போது கொஞ்சம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எக்ஸ்ட்ரா வச்சுட்டுங்க. நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட் ரிட்டர்னோட கம்மியா வச்சுக்கிறோம். அப்ப ப்ரீ ரிட்டர்ன் ஒரு 10% தான் பிளானிங்ல வைக்கிறோம். அதே மாதிரி போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் நமக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல வர ரிட்டர்ன்லாம் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி போர்ஷன்லாம் கம்மி பண்ணிடுவோம். ஹைபிரிட் ஃபண்ட் இல்ல வந்து பாண்ட், டெட் அந்த டுவர்ட்ஸ் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாவும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா? அதனால போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஒரு 8% தான் அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஓகே சார். அதாவது 60 வயசுக்கு மேல சொல்றீங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான அசம்ப்ஷன் என்னன்னா, நீங்க பார்க்கலாம் என்னங்க 15,000 மாசத்துக்கு ஈஸியா தானே இருக்குதுன்னும் போது, இதுல வந்து இன்னொரு அசம்ப்ஷன் என்னன்னா, ஆனுவலி நம்ம 10% இன்கிரிமெண்டலாவும் பிளான் பண்றோம். ஓ! இப்ப நம்ம வந்து 25 வருஷம் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பிளானிங்க வச்சிருந்தாலுமே வருஷம் 10% நம்ம இன்கிரீஸ் பண்ணணும். ஆமாங்க. 10% இன்கிரீஸ் பண்ணணும். ஏன்னா, நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ அவர் சேலரி ஸ்டார்ட் பண்ணவருக்கே பெரிய சேலரி இருக்காதுங்க. அப்ப நம்ம வந்து அவர வந்து என்கரேஜ் பண்ணணும்னா, ஒரு அளவுக்கு ஸ்மால் எஸ்ஐபியாவ ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துல அவருக்கு வந்து இன்கிரிமெண்டல் அவருக்கு சேலரில இன்கிரிமெண்ட் வரும். இல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ கிராஜுவலா இன்கிரீஸ் பண்ணா அப்போ ஒருத்தர் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றாருன்னா அவர் மைண்ட் செட்ல இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 10% வருஷமான இன்கிரிமெண்டலாவும் நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கணுங்க. ஓகே சார். நம்மளுக்கு எப்படி இன்கிரிமெண்ட் கிடைக்குதோ அதே மாதிரி எஸ்ஐபில இன்கிரிமெண்ட் போட சொல்றீங்க. கரெக்ட். சோ இப்போ இந்த 25 வயசுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ₹15,000 மாசத்துக்கு பண்ணணும். வருஷத்துக்கு 10% இன்கிரிமெண்ட் பண்ணணுங்க. அதுதான் இந்த சார்ட்ல நம்ம பார்த்தது. ஒருவேளை நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு டிலே பண்ணி இத பத்தி வேற பிரையாரிட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்ட்டு நம்ம திங்க் பண்ணிட்டுங்க. மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு சிலர்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளோட கண்டிப்பா. இன்வெஸ்ட்மெண்ட்ட திங்க் பண்ணுங்க. அப்போ ஒரு 5 வருஷம் நமக்கு டிலே பண்றோம் பாத்தீங்களா? ஆமா சார்.
அந்த 5 வருஷம் டிலே வந்து நம்ம அந்த வேல்யூல பார்த்தோம்னா தான் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதுல என்ன போட்டிருக்கு பாருங்க. நீங்க வந்து முன்னாடி வந்து கேஷுவலா பார்க்ல நடக்கிற மாதிரி உங்களோட அந்த ஃபீல்ட்லயே உங்களால இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஜாகிங் பண்ற மாதிரிங்க. ஓகேங்களா? கொஞ்சம் புஷ் பண்ற மாதிரி புஷ் இருக்கு. பண்ற மாதிரி இருக்குது. ஓகே. மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாருங்க. முன்னாடி 15,000 நியர்லி 27,600 இப்ப டபுள் ஆயிடுச்சுங்க ஆல்மோஸ்ட். கரெக்ட் சார். உங்க கரெக்ட். எஸ்ஐபி அமௌண்ட்டும் டபுள் ஆயிடுச்சு. இந்த அசம்ஷன் அதே தான் வச்சிருக்கோங்க. நம்ம எந்த சேஞ்சுமே கிடையாது. அதே அசம்ஷன் தான். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? ஒருவேளை ஒருத்தர் 30ல கூட ஸ்டார்ட் பண்ணல. ஓகே. ஒரு 5 இயர்ஸ் டிலேல ஸ்டார்ட் பண்றாரு. ஏஜ் 35ங்க. ஏன்னா இந்த டைம்ல தான் ரியலைஸ் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்பிரிண்ட் எடுக்கிற மாதிரிங்க. ஃபாஸ்ட் ரன்னிங் தான் சார். ஃபாஸ்ட் ரன்னிங் தான். ஓகேங்களா? அப்போ உங்களோட மந்த்லி எஸ்ஐபி அமௌண்ட்டும் பாருங்க நியர்லி 53,000 ரூபாய் நீங்க அதே டபுள் ஆயிடுச்சு பாருங்க அதுக்கு. இது வந்து இதுக்கும் அதே அசம்ஷன் தான். ஓகே. ஒருவேளை 40 வயசுல ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்றவங்க. ஓகேங்களா? ஓகே சார். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு டபுள்ங்க. அப்ப இன்னைக்கு தேதியிலேயே மந்த்லி எஸ்ஐபியை பாருங்க 1 லட்சம் ரூபாய் பண்ற மாதிரி வருது பாருங்க. எவ்வளவு பேரோட சேலரி இது இருக்குங்க, எவ்வளவு பேர்னால இது பாசிபிலிட்டி இருக்குங்க, ரொம்ப கம்மியாயிடுது இல்லைங்களா? கண்டிப்பா சார். அதே மாதிரி இந்த டைம்ல தான் உங்களுக்கு மத்த கமிட்மெண்ட்லாம் இருக்கும். இதுக்கு எதுக்கு இந்த சார்ட் சொன்னோம்னா, அப்போ வந்து ஓரளவுக்கு இயர்லியா நம்ம வந்து இத பிளான் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு சிம்பிளா சின்ன ஒரு அமௌண்ட்லயே ஸ்டார்ட் பண்ண முடியுங்க. இதுதான் நம்ம கம்ப்ளீட்டா நம்ம வந்து ஸ்டார்ட் இயர்லி டு ரிட்டயர் வித் ஈஸ்ன்றது தான் இந்த வாரத்துக்கான கான்செப்ட் சார். சார் இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ சொல்லுங்க. நம்ம எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் ரிட்டையர்மெண்டோட முக்கியத்துவம் கொடுத்துட்டே தான் வந்துட்டு இருக்கோம். கரெக்ட். ஆனா இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இப்போ மிடில் கிளாஸ் ஆன பாப்புலேஷன் நம்பர் நிறைய இருக்கிறதுனால நிறைய பேங்க்ஸ்ல போனீங்கன்னா யூலிப்ல கொண்டு வாங்க, இல்ல ஏன்னா நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போனீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் இருக்கு, நிறைய சேஃப்டி கிடையாது அதுலன்ற மாதிரி பேங்க்ல எல்லாருமே மிஸ் செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்ப வர பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா இவ்ளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்விக்குறியில நிறைய பேர் இருக்காங்க சார். கரெக்ட்டுங்க. சோ அவங்களுக்கான நீங்க விஷயங்கள் என்ன சார்? அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு சார்? அதாங்க. இப்ப இது நம்ம வந்து எவ்வளவு இயர்லியா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோமோ, உங்களோட இப்ப நம்ம ஆ அந்த அமௌண்ட் வந்து எடுக்கிறது வந்து பினான்சியல் டிசிப்ளின் 1. ஓகே சார். 2வது வந்து பாத்தீங்கன்னா, இயர்லியா ஸ்டார்ட் பண்ணும்போது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான்ல சின்ன அமௌண்ட்ல கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட அந்த பெரிய கார்பஸ் அச்சீவ் பண்ண முடியுங்க. ஓகே, புரியுது சார். 3வது வந்து நீங்க யூலிப் அந்த என்டோன்மென்ட் இதெல்லாம் பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஓல்டு ப்ராடக்ட்ங்க. ஓகே அதெல்லாம் சார். ஒரு டைம் இருந்ததுங்க. நமக்கு வந்து வேற பிக்ஸட் டெபாசிட்டோ, மத்தது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம தவிர வேற எங்க பண்ணணும்னு தெரியாதுங்க. அப்ப நெறைய எல்ஐசி ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ எல்ஐசி ப்ராடக்ட்ட வந்து நமக்கு வந்து இன்சூரன்ஸ வந்து நமக்கு இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி ஒரு ப்ராடக்ட்டா நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த பீரியட்லயே இன்வெஸ்ட்மென்ட் அவங்க வந்து எல்லாருமே இப்ப கொண்டு போய் எல்ஐசில போட மாட்டாங்க. சும்மா ஒரு போர்ஷன போடுவாங்க. அதுலயும் மெயினா வந்து அந்த இந்த எல்ஐசி ஏஜென்ட்டா இருக்கவங்க பாத்தீங்கன்னா, ஃபிரெண்ட்ஸ், ஃபேமிலி சர்க்கிள்லயே இருப்பாங்க. கரெக்ட். அவங்களோட இது வந்து ரெகுலரா கேட்கறதுனால ஏதோ ஒன்று கான்ட்ரிபியூஷன் பண்ணணுமேனு ஒரு சின்ன அமௌண்ட் போடுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அங்க அவங்க மிஸ் பண்றதே அவங்களோட ஓன் இந்த எல்ஐசிக்கான மெயின் ப்ராடக்ட்டுங்க இன்சூரன்ஸ் இல்லைங்களா? அந்த இன்சூரன்ஸ் கவர் கூட பெருசா இருக்காதுங்க. ஓகே சார். ஓகே. அப்போ அந்த டைம் தாட் ப்ராசஸ்ல ஏதோ அவருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ட்டு ஒரு சின்ன அமௌண்ட் போடுறதுங்க. ஆனா அங்க அவங்களுக்கு கை கொடுத்தது என்னன்னா பிக்ஸட் டெபாசிட் ரேட்டே அப்ப நல்லா இருந்தது. புரியுது சார். கண்டிப்பா. ஓகேங்களா? அப்போ இன்வெஸ்ட்மென்ட்ல அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஆனா வந்து அந்த இன்சூரன்ஸ் பார்ட் கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல வந்து இப்போ இந்த பினான்சியல் அவேர்னஸ் நெறைய வந்துருச்சுங்க. இந்த டிஜிட்டல் இது வந்ததுக்கு அப்புறம் நெறைய பேருக்கு வந்து இந்த டாபிக்க பேசிட்டு ஓரளவுக்கு ஜெனரல் அவேர்னஸ் இருக்கு. அப்போ இன்சூரன்ஸ தனியா பிரிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ட தனியா பிரிக்கணும்ன்றது ஒரு கிளாரிட்டி வந்துச்சுங்க. அப்போ நம்ம இந்த டைம்ல வந்து ஒருத்தர் பேங்க்லயே ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம பேங்கோட இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட சேவிங்ஸ் அக்கவுண்ட் நம்ம பேங்க்ல இருந்து அவங்களே ட்ராக் பண்ணிட்டுங்க. கால்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிரும். கண்டிப்பா சார். ஒரு பெரிய அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஓகேங்க. நீங்க இந்த பாலிசில போடலாம், அந்த பாலிசில போடலாம். அத கூட அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, எல்லாத்துலயுமே அந்த ஒரு இன்சூரன்ஸ் மிக்ஸ் இருக்கும். அத சொல்லாம, உங்களுக்கு வந்து நீங்க இது ஒரு 5 வருஷம் நீங்க வந்து வருஷத்துக்கு 1 லேக் கட்டினா போதுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 3, 4 வருஷம் கட்ட தேவையில்ல. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கார்பஸ் கிடைக்கும்ன்ற மாரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க இல்லைங்களா? அவங்க சொல்ற பெரிய கார்பஸ் 10, 15 வருஷம், 20 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம்ன்ற மாரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு அது கொஞ்சம் உங்களுக்கு பெருசா தெரியும். கம்பேர்ட் டூ நம்ம வந்து ஒரு பிக்ஸட் டெபாசிட்ட பார்க்கும்போது. கரெக்ட் சார். ஆமா. ஆனா ரியாலிட்டில பாத்தீங்கன்னா, அது வந்து இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கூட இருக்காது. அப்ப நம்ம வந்து எக்ஸ்ஐஆர்ஆர்ன்னு இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ல பாக்குறோம் பாத்தீங்களா? ஆமா சார். அந்த மாதிரி நீங்க வந்து யூலிப்போ, என்டோன்மென்ட் பாலிசில வந்துட்டு அவங்க கிட்டயே கேட்டீங்கன்னா, ஏன்னா ஆஸ் பர் ஐஆர்டிஏ ரூல்ஸ் பத்தி கரெக்ட்டா சொல்லணும் அவங்க. ஐஆர்ஆர் ஓகேங்களா? இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்னன்னு கேட்டீங்கன்னாவே, அது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன கூட பீட் பண்ணாது. எப்படி அவங்க சொன்னாலுமே பாத்தீங்கன்னா 4ல இருந்து 5% தாங்க இருக்கும் ஹையஸ்ட். கண்டிப்பா சார். ஆமா. அப்ப நம்ம இன்ஃப்ளேஷன் இங்க பீட் பண்றது, இன்ஃப்ளேஷனோட ஃபிகரே நம்ம 6% பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா சார். அப்ப நம்ம இதுலயே அவங்கள வந்து கவுண்டர் பண்ண முடியும். இல்ல அவங்க ஒரு வேளை சொல்ற ஸ்டாஃபே உங்களுக்கு வந்து ஐஆர்ஆர் கரெக்ட்டா ப்ரொஜெக்ட் பண்ணலன்னா கூட, நீங்களே இப்ப நெறைய ஆன்லைன் கால்குலேட்டர்ஸ் வந்துருச்சுங்க.
ஓகே சார். அப்போ நம்ம அதுல கால்குலேட் பண்ணா உங்களுக்கு வந்துரும். சரி எனக்கு கால்குலேஷன்லாம் பண்ண தெரியல, ஆன்லைன்ல பண்ண தெரியலன்னா கூட சிம்பிளா நீங்க வந்து யூலிப் என்டோமென்ட்லாம் அவாய்ட் பண்ணிடலாங்க. ஏன்னா நம்ம இப்ப கான்செப்ட் கிளியர் இல்லைங்களா? நீங்க கண்டிப்பா. இன்வெஸ்ட்மென்ட்க்கு பாக்குறீங்களா? இன்சூரன்ஸ்க்கு பாக்குறீங்களா? கரெக்ட். இன்சூரன்ஸ்க்கு பாக்குறீங்களா? பியூரா டெர்ம் இன்சூரன்ஸ். கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அத நெறைய பேர் தவிர்க்காங்க. ஆனா இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் தெரியுதுங்க. அது என்னன்னா நீங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா கார்பஸ சேர்த்துட்டு வரீங்க ஒரு 10, 15 வருஷத்துக்கு. ஓகே அப்ப சார். நமக்கு வயசும் ஆகுது. இப்ப கரெக்ட். மெடிக்கல் காம்ப்ளிகேஷனும் அதே மாதிரி மாறிட்டே வருது இல்லைங்களா? ஆமா சார். இம்ப்ரூவ்மென்ட்க்கு ஏத்த மாரி நோயும் ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கு. ஆமா. அந்த டைம்ல வந்து உங்களோட சேர்த்து வச்ச கார்பஸ் வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த இது வந்து பாத்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் ஹாஸ்பிடலைசேஷன், மெடிக்கல் பில்ஸ்லயே போயிடுதுங்க. அப்ப ஓகே. நம்ம அதற்கு சேஃப்டி கார்ட் பண்றதுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்க. இது ஹெட்ஜிங் பர்ப்பஸ் மாரி வேலை செய்யும்னு அவ்வளவுதாங்க. நெனைக்கிறீங்க. ஹெட்ஜிங் தாங்க. எப்படி நம்ம வந்து கோல்டு வந்து ஆபத்துக்கு பிளான் பண்றோம் பாருங்க. கரெக்ட் சார். அதே அத மாரி. வந்து கோல்டுக்கு நீங்க எப்படி ஒரு போர்ஷன ஒதுக்குறீங்களோ, அந்த மாரி ஒரு போர்ஷன வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்க. ஒதுக்கிடணும். ஓகே சார். ஒரு போர்ஷன வந்து டெர்ம் இன்சூரன்ஸ்ங்க. அதுல வந்து ரிட்டர்ன்ன்றத நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அது அவ்வளவுதான். ஜஸ்ட் வந்து உங்க ஃபேமிலிக்காக. அவ்வளவுதான். நீங்க தான் ஓகே. வீட்ல வந்து ஒரு பிரெட் வின்னரா இருக்கீங்க. உங்களோட இன்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீட்ல. இந்த இன்கம்ம டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்னும்போது, அந்த உங்களோட ஏஜ்ல ஏன்னா நமக்கு வந்து எல்லாருமே இப்ப ரிட்டயர்மென்ட்க்கு ஒரு 60 வயசு வரைக்கும் பிளான் பண்றோம்னு வச்சுக்கங்களேன். இந்த ஒரு 60 வயசு வரைக்கும் டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தா போதுங்க. ஓகே சார். ஓகே. அதுல இருந்து ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஆமா. டெர்ம் கண்டிப்பா சார். இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பேசுறோம்? 6% இன்ஃப்ளேஷன பீட் பண்ற மாதிரி எந்த ஒரு அசெட் ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியுதோ, கிளாரிட்டி இருக்கோ, அது நம்ம வந்து பார்த்தோம்னாவே தெரியும் எந்த அசெட். அதுல தான் நம்ம சொல்றதுக்கு ஸ்டாக்ஸ்ல குடுக்கும். டைரக்ட்டா ஸ்டாக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்கி. ஏன்னா அத பத்தி நல்ல நாலேட்ஜ் இருக்கணும். கண்டிப்பா சார். ஆமா. அதுக்காக நம்ம வந்து ரிஸ்க் இருக்குது, நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு, அடுத்த உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டுங்க. ஓகே சார். அப்ப மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்ல பார்த்தீங்கன்னா, எதனால உங்களுக்கு வந்து இதுல ரிஸ்க் மிட்டிகேட் ஆகுது, கம்மி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இத ஹேண்டில் பண்றவர் வந்து ஃபண்ட் மேனேஜர். அவரு எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸ்பர்ட் இந்த ஃபீல்ட்ல. அவர்ட்ட பணத்த நம்ம சின்ன சின்னதா நம்ம வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றதுல எஸ்ஐபி அமௌண்ட் இயர்லியா ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மி எஸ்ஐபி அமௌண்ட் பண்ணாவே நம்ம வந்து அந்த நமக்கு என்ன தேவையான அந்த கார்பஸ் இப்ப உங்களுக்கு இன்னைக்கு தேதியில உங்களுக்கு பெரிய கார்பஸா தோணலாம். அத நம்ம இயர்லியா பிளான் பண்ணும்போது சின்ன எஸ்ஐபிலயே அத அச்சீவ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்க சார். ஓகே சார். ஓகே. ஓகே சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே. சார் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்கள ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இதுவரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இதுவரைக்கும் நம்மள கன்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதுல நெறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கன்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.